லாஸ்ட் வீக் நம்ம வினைவேகம் என்றால் என்ன? வினைவேகம் என்றால் ஒரு வேதி வினையில் வினை படுபொருள் வினை விளைபொருளாக மாறுவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம். வினை விளை படுபொருள் வினை விளைபொருளாக மாறுவதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம். ஸோ அந்த வினைவேகத்துக்கான ஃபார்முலா என்ன படித்தோம்? வினைப்படு பொருட்களின் செறிவில் ஏற்படும் மாற்றம் பை நேரத்தில் ஏற்படும் மாற்றம். வினை படுபொருளோட செறிவு குறைஞ்சிக்கிட்டே வரும், வினை விளைபொருளோட செறிவு அதிகரிச்சுட்டே வரும். ஸோ அதனால தான் மைனஸ் சிம்பிள். வினை படுபொருளை வச்சு ஒரு ரேட் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நம்ம மைனஸ் சிம்பிள் போடணும். வினை விளைபொருளை வச்சு போடணும்னு சொன்னால் ப்ளஸ் சிம்பிள் போடணும். அதனால தான் மைனஸ் டெல் ஏ பை டெல் டி போட்டிருப்பாங்க. பி வச்சு எழுதுனா ப்ளஸ் போட்டு டெல்டா பி பை டெல் டி. அடுத்து வினைவேகத்தின் அலகு எப்படி கண்டுபிடிக்கலான்னா செறிவின் அலகு பை நேரத்தின் அலகு, மோல் பர் செகண்ட். இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது ஒரு வளைய ப்ரப்பேன் எப்படி ப்ரப்பீனாக மாறுது, அதனுடைய கால இடைவெளியில் அந்த ஒரு டேப்லெட் காலை வச்சு பார்த்தோம். அது எப்படி கண்டுபிடிக்கலாம், வினை வேகத்தை ஒவ்வொரு டைம்லையும் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பார்த்தோம். அடுத்து வேதிவினை வேக விதி. வேக விதிங்கிறது இந்த ஃபார்முலா நம்ம பார்த்தோம். ஒரு சமன்பாடு வினை வேகம் இஸ் ஈக்குவல் டு கே ஏ பவர் எம் பி பவர் என். அதில் எம்என்ங்கிறது வினை வகை, இங்கிலீஷில் ஆர்டர். கேங்கிறது வினைவேக மாறிலி. அதுக்கப்புறம் என்னெல்லாம் பார்த்தோம்னா வினைவேகத்துக்கும் வினைவேக மாறிலிக்கும் இடையே உள்ள வேறுபாடு பார்த்தோம், முக்கியமான கொஸ்டின். அடுத்து மூலக்கூறு எண் என்றால் என்ன? ஒரு வேதிவினையில் பங்கேற்கும் வினைப்படு பொருட்களின் எண்ணிக்கை. அதில் ஒரு சில வினைகள் ஒரு படியில் நடக்கலாம், சில வினைகள் இரண்டு படியில் நடக்கலாம், 3 படியில். எந்த படியில் நடந்தாலும் அந்த படியில் அந்த ஒவ்வொரு படியுமே அடிப்படை வினைகள். அந்த அடிப்படை வினையில் ஈடுபடும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை தான் மூலக்கூறு எண் சொல்லி பார்த்தோம். அடுத்து வினை வகைக்கும் மூலக்கூறு எண்ணுக்குள்ள வித்தியாசம், வேறுபாடு என்னன்னு பார்த்தோம். அது முக்கியமான கொஸ்டின். அடுத்து நம்ம பார்த்தது இதில் நிறைய கணக்குகள் கொடுத்துருக்கு. முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். எப்படி டிரைவ் பண்ணலான்னு சொல்லி லாஸ்ட் வீக் பார்த்தாச்சு. அடுத்து முதல் வகை வினைக்கான சான்றுகள், எடுத்துக்காட்டுகள். போலி முதல் வகை வினை என்றால் என்ன? இரண்டாம் வகை வினையை முதல் வகை வினையாக மாற்றுறது. ஏதாவது வினைப்படு பொருளின் செறிவை மாற்றுவதன் அதிகமாக்குவதன் மூலம் இரண்டாம் வகை வினை முதலாம் வகை வினையாக மாற்றப்படுவது தான் போலி முதல் வகை வினை. அடுத்து பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு. அடுத்து பூஜ்ய வினைக்கான சான்றுகள் இதுவரை பார்த்தோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அடுத்த முக்கியமான கொஸ்டின். ஒரு வினையின் அரைவாழ் காலம். ஒரு வினையின் அரைவாழ் காலம். ஒரு வினையில் வினைப்படுபொருளின் செறிவானது அதன் துவக்க அளவில் சரி பாதியாக குறைவதற்கு தேவைப்படும் காலம். இதுதான் அரைவாழ் காலம். பாதி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அரை அப்படின்னா என்னது? பாதி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிறது வினைப்படுபொருள்னு எடுத்துக்கலாம். வினைப்படுபொருள் ஒரு 5 கிராம் எடுத்திருக்கோம். வினைப்படுபொருள் எவ்வளோ எடுத்திருக்கோம்? 5 கிராம் எடுத்திருக்கோம்னா அந்த 5 கிராம்ங்கிற வினைப்படுபொருள் காலம் செல்ல செல்ல, அதாவது கொஞ்சம் நேரம் ஆகிட்டே இருக்குது, 2.5 அதனுடைய செறிவு எதாக மாறுது? 2.5 குறையுது. அப்படி குறைவதற்கு எடுத்துக்கொள்ளும், பாதியாக குறைவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் தான் என்னது? அரைவாழ் காலம். ஒரு வினையின் வினைப்படு பொருளின் செறிவானது அதன் துவக்க அளவில் சரி பாதியாக குறைவதற்கு தேவைப்படும். நான் சொன்னேன் 5 கிராம் எடுக்கிறோம், அதான் துவக்க அளவு. அந்த நேரம் செல்ல செல்ல வினைப்படு பொருள் எதாக மாறும்? விளைபொருளாக மாறும். அந்த வினை விளைபொருளாக மாறும்போது வினைப்படுபொருளோட செறிவு குறைந்து கொண்டே வரும். குறையும் போது அந்த செறிவு நம்ம எடுத்த அந்த 5 கிராம் 2.5, அதாவது சரி பாதியாக குறைவதற்கு தேவைப்படும் காலம் அரைவாழ் காலம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சமன்பாடு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் லாஸ்ட் வீக்.
k is equal to இது முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு. முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு k is equal to 2.303 by t log a0 by a. இதில் a0ங்கிறது ஆரம்ப நிலை. இதில் வந்து t is equal t half. இதனுடைய அரைவாழ்காலம் கண்டுபிடிக்க போகிறோம். அரைவாழ்காலம் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் t இந்த சமன்பாட்டில் tங்கிறதுக்கு பல t halfன்னு மாற்ற போகிறோம். அந்த ஏங்கிறத a0 by 2ன்னு போகும். ஏயினுடைய செறிவை எப்படி எடுக்க போகிறோம்? a0 by 2. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இது நம்ம படித்த சமன்பாடு, முதல் வகை வினைக்கான சமன்பாடு. k is equal to 2.303 by t log a0 by a. இந்த இதில் ரெண்டு ஆப்ஷனை மாற்ற போகிறோம். t வந்து t halfன்னு எடுத்துக்கொள்ள போகிறோம். ஏயின் செறிவை a0 by 2ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டையும் இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறீங்க. எப்படி அப்ளை பண்ணலாம்? k is equal to 2.303 by tக்கு பதிலாக என்ன போட்டிருக்கு? t half log a0, கீழே உள்ள ஏக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம்? a0 by 2 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2வை மேலே எடுத்துடலாம், அப்படி தானே? 2வை மேலே எடுத்துகிட்டு log 2 ஆயிரும். அப்போ a0 by a0 கேன்சல் ஆயிரும். அப்போ 1. அப்போ இந்த 2 மேலே போகிறதுனால log 2. அடுத்த ஸ்டெப் பாருங்கள். k is equal to 2.303 by t half log 2. இப்போ இந்த t half 2.303 by t half log 2. log 2ஓட வேல்யூ அடுத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க 0.3010. ஸோ k is equal to 2.303 by t half log 2ஓட வேல்யூ 0.3010. அடுத்து இந்த 0.3010 into 2.303 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 0.6932 by t half. ஸோ k is equal to 0.6932 by t half. நம்மளுக்கு t half தேவைன்னா t half அங்கே கொண்டு போயிடலாம், லெஃப்ட் சைடில் t half கொண்டு போனால் k இங்கே வந்துடும். ஸோ t half is equal to 0.6932 by k. t half is equal to 0.6932 by k. இது என்னது? முதல் வகை வினைக்கான அரைவாழ் காலம். முதல் வகை வினைக்கான அரைவாழ் காலம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி ஸோ இன்னொரு நேரம் பார்க்கலாம். அரைவாழ் காலம் என்றால் என்ன? ஒரு வினையின் வினைப்படுபொருளின் செறிவானது அதன் துவக்க அளவில் சரி பாதியாக குறைவதற்கு தேவைப்படும் காலம். அடுத்து முதல் வகை வினைக்கான சமன்பாடு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். k is equal to 2.303 by t log a0 by a. இந்த சமன்பாட்டில் tக்கு பதிலாக t half சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். a செறிவுக்கு பதிலாக a0 by 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னு சொன்னால் 2வை மேலே கொண்டு வந்துடலாம். a0 by a0 கேன்சல் ஆயிரும். அடுத்து 2.303 log 2ன்னு கிடைக்கும். மேலே கீழே t half log 2ஓட வேல்யூ 0.3010. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 0.6932 by t half. ஸோ t half is equal to ஸோ நம்மளுக்கு k வேண்டாம், t half கண்டுபிடிக்கணும்னா t half இந்த பக்கம் கொண்டு போயிட்டா 0.6932 by k. இந்த ஃபார்முலா வச்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு உங்களுக்கு அடிக்கடி கணக்குகள் வரும், 2 மார்க் கணக்கு. அதில் என்ன கொடுத்துருவாங்கன்னா k வேல்யூ கொடுத்துருவாங்க. வினைவேக மாறிலி k என்பது என்னது? வினைவேக மாறிலி. அதை கொடுத்துருவாங்க. ஸோ t half கேட்டிருப்பாங்க. t halfனா அரைவாழ் காலம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அதை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சாலே போதும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூஜ்ய வகை வினைக்கான அரைவாழ் காலம். பூஜ்ய வகை வினைக்கான அரைவாழ் காலம். ஸோ இந்த ஈக்குவேஷனும் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான். பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு. என்ன ஆன்சர் கிடச்சிச்சு? போன கிளாஸ் ஃபஸ்ட்டு ஹாஃபில் இது பார்த்தோம். வினைவேக மாறிலி k is equal பூஜ்ய வகை வினைக்கான சமன்பாடு k is equal to a0 minus a by t. a0 minus a by t. இது பூஜ்ய வகை வினைக்கான சமன்பாடு. இந்த சமன்பாட்டிலையும் நம்ம அதை முதல் வகை வினைக்கான சமன்பாடு கண்டுபிடிச்ச மாதிரியே இங்கேயும் tக்கு பதிலாக t half, aக்கு பதிலாக a0 by 2 போட போகிறோம். ஸோ இங்கே போட்டிங்கன்னா இந்த
சமன்பாட்டில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். k is equal to a0 மைனஸ் ஏக்கு என்ன எடுத்துக்க போகிறோம், a0 by 2 by t half. ஸோ மேலே உள்ளதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 2a0 மைனஸ் a0 by 2ன்னு கிடைக்கும். ஸோ கீழே 2 வரும். ஸோ இந்த இதுக்கு a0 மைனஸ் a0 by 2 கீழே 2 கொண்டு வந்துடலாம் சாதாரணமாக. ஸோ k is equal to a0 by 2 t half. ஸோ 2a0 மைனஸ் ஏன்னு சொல்லும்போது 1a0 கிடைக்கும், ஒரு a0 கிடைக்கும். a0 by 2 t half அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இங்கே எப்படின்னா t half வேணும் அப்படின்னா t half மட்டும் வேணும்னா t half கொண்டு போயிட்டு கேயும் கொண்டு வந்துடலாம். அப்போ a0 by 2k, a0 by 2k. இது எதுக்குள்ளது, பூஜ்ய வகை வினைக்கான அரைவாழ் காலம். பூஜ்ய வகை வினைக்கான அரைவாழ் காலம் t half is equal to a0 by 2k, a0 by 2k. இந்த ரெண்டுமே 3 மார்க்கில் கேட்கலாம். அரைவாழ் காலம் என்றால் என்ன, அந்த டெஃபினிஷன் வந்து 2 மார்க். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் வகை வினைக்கான அரைவாழ் காலத்தை கண்டுபிடி 3 மார்க் கொஸ்டின். பூஜ்ய வகை வினைக்கான அரைவாழ் காலத்தை கண்டுபிடி 3 மார்க் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து கணக்குகள் கொடுத்துருக்காங்க. கணக்குகள் இப்போ வேண்டாம். நிறைய எடுத்துக்காட்டு கணக்கு, இது பார்த்தாலே புரிஞ்சிரும், ஈஸியாக தான் இருக்கும், கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்குறது ஒரு வினை எவ்வாறு நடக்கிறது, எவ்வாறு நிகழ்கிறது, அதை விளக்குறது யாருன்னு சொன்னால் மேக்ஸ் ஸ்ட்ராட்ஸ் என்பவராலும் 1918 வில்லியம் லூயிஸ் என்பவராலும் ஒரு கொள்கை, மோதல் கொள்கை. என்ன கொள்கையை பார்க்க போகிறோம் இப்போ, மோதல் கொள்கை என்றால் என்ன, மோதல் கொள்கை. அதை யார் கொடுத்தா, மோதல் கொள்கையை 1916 மேக்ஸ் ஸ்ட்ராட்ஸ், 1918 வில்லியம் லூயிஸ். இந்த கொள்கை மோதல் கொள்கை. ஸோ வினை எப்படி நடக்கிறதுங்கிறத விளக்குறது தான் மோதல் கொள்கை. மோதல் கொள்கையானது வாயுக்களின் இயக்கவியற் கொள்கையை அடிப்படையாக கொண்டது. இக்கொள்கையின்படி வினை படுபொருட்களின் மூலக்கூறுகளிடையே மோதல் நிகழ்வதால் வேதிவினைகள் நிகழ்கின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஏபிங்கிற வினை படுபொருட்கள் ஒரு பீக்கரில் இருக்குன்னு சொன்னால் ஏயோட மூலக்கூறும் பியோட மூலக்கூறும் ஒன்றோடு ஒன்று மோதுவது, ஒன்றோடு ஒன்று வினை புரியணும்னு சொன்னால் ரெண்டும் ஒரு மோதிக்கொள்கிறது. ஏயும் பியும் ஒன்றோடொன்று மோதுறதுனால, அந்த மூலக்கூறு இடைப்பட்ட விசையினால் ஒன்றோட ஒன்று மோதும் போது எதாக மாற்றப்படுது, ஏபிங்கிற விளைபொருளாக மாற்றப்படுது. ஏபிங்கிற விளைபொருளாக அதான் சொல்லியிருக்காங்க, வினைப்படுப்பொருள் மூலக்கூறுகளிடையே மோதல் நிகழ்வதால் வேதிவினைகள் நிகழ்கின்றன. வினைப்படுப்பொருட்களின் மூலக்கூறுகளிடையே மோதல் நிகழ்வதால் வேதிவினைகள் நிகழ்கின்றன. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், a2 + b2 gives 2ab. அடுத்தது வினை வேகம். அப்படி அந்த மோதி நடைபெறக்கூடிய அந்த வினை வேகம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 லிட்டர் கன அளவில் ஒரு வினாடியில் மோதலுறும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை மோதல் வீதம் எனப்படும். அந்த மோதல் வீதம் சொல்லி பார்த்தீங்கன்னா வினை வேகம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 லிட்டர் கன அளவில் ஒரு வினாடியில் மோதலுறும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை மோதல் வீதம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். மோதல் வீதம் என்றால் என்ன, எவ்வளவு 1 லிட்டர் கன அளவில் ஒரு வினாடியில் எவ்வளவு மூலக்கூறுகள் மோதல் உறுகிறது, அதுக்கு பேர் தான் என்ன பேர், மோதல் வீதம். இந்த மோதல்களின் எண்ணிக்கையானது a2 மற்றும் b2 ஆகியவற்றின் செறிவுகளுக்கு நேர்விகிதத்தில் இருக்கும். இந்த மோதல் எண்ணிக்கை அதாவது ஏயோட செறிவும் பியோட செறிவை பொறுத்து தான் இந்த மோதல்களோட எண்ணிக்கை. இப்போ 1 லிட்டர் கன அளவில் ஒரு 10 மோதல் நடக்குன்னு சொன்னால் அதான் மோதல் வீதம்னு சொல்கிறோம். இப்படி செறிவை மாற்றும் போது மோதல் வீதம் என்ன செய்யும், மாறும். அந்த மோதலுறும் எண்ணிக்கை அந்த மோதல்களின் எண்ணிக்கையும் என்ன செய்யும், மாறும். இதான் என்னது, மோதல் வீதம். இதுக்கு பேர் என்ன பேர், மோதல் வீதம். எத்தனை மோதல்கள் நடக்குதுங்கிறது தான் மோதல் வீதம்.